transformed our hard-won freedom into a living democracy. On this day in 1950, their wisdom gave India a powerful moral compass, making us the world's largest. நாட்டின் 77வது குடியரசு தினம் தமிழ்நாட்டில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இருந்து போக்குவரத்து போலீசாரின் வாகன அணிவகுப்புடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைத்து வரப்படுகிறார். மக்களாட்சியின் மகத்துவம் இந்திய திருநாட்டில் நிலை கொண்ட நன்னாள் இது. உலக அரங்கில் இந்திய ஜனநாயக மாண்பை தனித்த புகழுடன் உயர்த்திக் காட்டும் நம் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. அந்த ஆன்றோர் சபை 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் உழைத்து நம் மண்ணுரிமை, மக்கள் உரிமை, பெண் உரிமை, சமூக நீதி, சமத்துவம் என ஒவ்வொன்றையும் ஆய்ந்து அறிந்து தீர்மானித்து முழு வடிவம் கொடுத்து பின் சட்டவாக்க அவையில் சமர்ப்பித்தனர். சட்டவாக்க அவை உறுப்பினர்களின் ஒப்புதல் பெற்று 1950ஆம் ஆண்டு இன்றைய நாளை போன்ற அன்றைய ஜனவரி 26ஆம் நாள் முழுமையாக நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க மக்களாட்சியின் மகத்தான நாளை, இந்திய ஜனநாயகத்தின் ஒப்பற்ற நாளைத்தான் நாம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். அகிம்சையை உலகிற்கு கற்றுக் கொடுத்த நம் நாட்டின் பெருமிதம் இமயம் போல் உயர்ந்து நிற்க நம் மக்களாட்சியே காரணம். நம் மக்களாட்சிக்கு நமது அரசியலமைப்பு சட்டமே அடித்தளம். ஆங்கிலேயர்களிடம் இருந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம் நாடு விடுதலை பெற்றாலும் அவர்கள் இயற்றி வைத்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.